இது தேவையா, இது தேவையா, அட போங்கயா. ஏய், எதுக்கு இந்த பாட்டு பாடுற? வேற என்ன பண்றது, நேரடியா கேட்டா உங்களுக்கு எல்லாம் கோவம் வருது, அதான் அப்படியே ஒரு பாட்டா பாடினேன். இங்க பாருங்க வெற்றி, காலையில இருந்து நீங்க சரியில்லை. எதையும் மனசுல வச்சுட்டு தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. அக்கா, நீ அவங்க கிட்ட பேசாத, வேணும்னே நெகட்டிவா பேசுவான். இல்லடி, அவர் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லட்டும், அப்பதானே தெரியும். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, சக்தி சங்கெடுக்க போறேன்னு சொன்னாலா? இல்ல, நான் கேக்குறேன், அது என்ன சமையல் பண்ற வேலை நினைச்சிட்டீங்களா? அதுக்கு நீச்சல் தெரியணும், நீச்சல் நீச்சல். 50 புத்தகத்தை கொடுத்து ராத்திரி ஃபுல்லா படிடினா படிச்சு சொல்லிடுவா. அந்த திறமையெல்லாம் சக்தி கிட்ட இருக்கு, அதை நான் நம்புறேன். ஆனா இது நீச்சல், அது சக்திக்கு தெரியுமா? வெற்றி, நான் சின்ன வயசுல நிறைய தடவை குளத்துல குளிச்சிருக்கேன். எப்படி? படிக்கல உட்காந்துக்கிட்டு ஒரு கப்ல தண்ணி எடுத்து தலையில ஊத்திப்பாங்களே, அப்படியா? ஏ லூசு, குளத்துல படிக்கல உட்காந்து குளிக்கிறதும் நீச்சல் அடிக்கிறது ஒன்னாடி? உன்னோட பெரிய காமெடியா போச்சு சக்தி, போ. வேண்டாம் வெற்றி, சொன்னா கேளு. ஏய், நான் சீரியஸா தான் சொல்றேன். சங்கெடுக்க போறேன் ஆறுதல போனேன்னு வையேன், அப்புறம் வெளியே நாங்க தான் சங்கெடுத்து. என்னடா இப்ப பத்தல நெகட்டிவா பேசுற? என்ன சக்தி, உன் உசுருக்கு ஒரு ஆபத்துனா நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது? டேய், நீ வேணா பாருடா, நான் சங்கெடுத்து காமிக்கிறேன். சக்தி, ஒரு ஐடியா. நீ என்ன பண்ற, நைட்டோட நைட்டா கிளம்பி போய் ஏதோ ஒரு சங்க வாங்கி வச்சுக்கோ, அத உன் முந்தானையில மறைச்சு வச்சுக்கோ. சும்மா லைட்டா தண்ணியில முங்குற மாதிரி முங்கி அப்படியே அந்த சங்க எடுத்துட்டு வந்து சாமி கிட்ட காமிச்சிரு. எப்படி ஐடியா? ஏய், ஃப்ராட் ஃப்ராட், உன் ஃப்ராட் புத்தி உன்னை விட்டு எங்கடா போகும்? நான் குளத்துக்குள்ள இருக்கிற சாமி சங்க எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன்டா. அப்படி மட்டும் நான் காமிக்கல, நான் சக்தியே இல்லடா. நானும் அததான் சக்தி சொல்றேன், நாளைக்கு சக்தி இல்லைன்னு ஆயிடக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏன் வெற்றி இவ்வளவு நெகட்டிவா பேசுறீங்க? சக்தி அக்கா தான் நம்பிக்கையா சொல்றாள்ல, நீங்க ஏன் அவளை புரிஞ்சுக்காம இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ துர்கா, தரையில கூட இவளுக்கு நீச்சல் அடிக்க வராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அது ஏன் நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. துர்கா, நீ இவன்கிட்ட பேசாத. அக்கா, நீ வா, நம்ம இங்க இருந்தா இவன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். வாக்கா. சங்கே முழங்கு பப்பப்பப்ப, சங்கே முழங்கு பப்பப்பப்ப, சங்கே முழங்கு. நீ செத்தடா. அததான் சக்தி நானும் சொல்றேன், பார்த்து சூதானமா இருந்துக்கோ, இல்லனா சங்கே முழங்கு பப்பப்பப்ப. போ. தீர்த்த சங்கெடுக்கிற வைபவம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. குளத்துக்குள்ள இருக்கிறது புராதனமான சங்கு, அது யாரு கையில கிடைக்குதோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. 2 பக்கமும் தயாராகுங்க. சக்தி, தைரியமா போயிட்டு வா. நீ போயிட்டு வர வரைக்கும் நாங்க உனக்காக சாமி கும்பிட்டுட்டு இருப்போம்மா. சக்தி, மனசுல சாமியை மட்டும் நினைச்சுக்கோ, மத்த எண்ணங்கள் எதுவும் வேண்டாம். சரிம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா. ரொம்ப ஓவரா இருக்குடா. பாத்தியா? சரி சரி, வாங்க குளத்துக்கிட்டு போலாம். 2 குடும்பமும் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் நேரம் காலத்தோட ஆரம்பிக்க வேண்டாமா? எல்லாரும் வாங்கப்பா, வாங்க. போடா. ஏ சக்தி, கடப்பாறை நீச்சல்னு ஒண்ணு இருக்கு, அது உனக்கு தெரியுமா? அத தண்ணியில போட்டு போயிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி நீயும் போயிட்டே இருக்காத, சரியா? அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காத. வெற்றி, மனசார சாமி கும்பிட்டுருக்கேன், அதனால திட்டாம போறேன். நான் மட்டும் சங்கு எடுத்தேன், உனக்கு சங்கு தாண்டா. ஐயோ சக்தி. ஆமா. சக்தி, நீ எதுவும் பயப்படாத. சாமிய கும்பிட்டுட்டு நீ பயபக்தியோட இறங்குமா.
இறங்குக்கா இறங்கு. 2 பேரும் போய் யார் கையில சங்கு கிடைக்குதோ எடுத்துட்டு வாங்க. போக்கா. ஜாக்கிரதமா. சரிம்மா. தண்ணிய தலையில தெளிச்சுக்கோ. அம்மா தாயே. தலையில தெளிச்சுக்கோ. கடவுளே. அம்மா தாயே, என் பொண்ணுக்கு நீதான் துணையா இருக்கணும். ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஐயோ சக்தி, 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 என்னாச்சுமா? என்னாச்சு பாருங்கம்மா. சக்தி, கண்ண தரமா, இத பாரு, கண்ண தர. என்னாச்சு சக்தி, உனக்கு என்னாச்சு? இங்க பாருமா. கண்ணமுலி, கண்ணமுலி. சக்தி, 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 சக்தி. எங்க அக்கா ஜெயிச்சிருச்சே. எங்க அக்கா ஜெயிச்சிருச்சே. வாங்க வாங்க வாங்க, நீ வாங்க. சக்தி, இங்க பாருமா. காப்பாத்து எங்க பிள்ளைய. எங்க அக்காவை ஜெயிக்கிறதுக்கு இனிமே ஒருத்தி பிறந்து வரணும். எதுக்கு இதுக்கு மேல போட்டிடலாம்? பரிவட்டத்தை தூக்கி இப்பவே எங்க அக்கா கொடுங்க. சக்தி, தள்ளுங்க தள்ளுங்க. அக்கா இந்தாக்கா தொடச்சுக்கா. சக்தி என்னாச்சு? தம்பி, சக்தி, சக்தி. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன இருக்காளா இல்ல போயிட்டாளா? அடி பாவி, பச்சை புள்ளைய பார்த்து இப்படியா பேசுவ? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? சக்தி, எந்திரிமா. என்னையா பஞ்சாயத்து? நீங்க சொன்ன மாதிரி சங்க எடுத்துட்டல, அப்புறம் என்ன இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க? ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அம்மா, என் பொண்ணு
பொண்ணை காப்பாத்து. என்ன பொண்ணு இருக்காளா இல்லையான்னு தெரியலையா? பயத்துல சாமி கும்பிட்ட மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்க. இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க அக்கா கூட எல்லாம் போட்டி போட்டா இதான் கதி. அப்படி சொல்றாங்க. தீர்த்த சங்க கைங்கரியத்துல சாமி புஷ்பா கண்ல தான் சங்க காமிச்சிருக்கு. அதனால புஷ்பா தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு இந்த ஊர் முடிவு செய்யுது. ஏய் என்னங்க பண்றீங்க நீங்க? சங்கா இது, சங்கா இது. அட நாசமா போன பெருசே, குளத்துக்குள்ள போகும்போதே எங்க அக்கா எவ்வளவு நேக்கா போலீஸ் அங்க எடுத்துட்டு போச்சு தெரியுமா? அத கீழே உடைச்சு போட்டானே இவன். கொய்யால இருறா உனக்கு இருக்கு. என்னங்க சாமி சங்க உடைச்சிட்டீங்களே? ஏங்க பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? உனக்கு தான்டா பைத்தியம் பிடிச்சிருக்கு. போலீஸ் அங்க வச்சு சாமிக்கு பூஜை பண்ண போறீங்களா? போலீஸ் அங்கா சக்தி அக்கா, முதல்ல சக்தியை நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாம்க்கா. என்னம்மா உளர்ற? சங்கு யாருக்கு கிடைக்கணும்னு அந்த சாமி நினைச்சதோ அவங்க கைக்கு சங்கு கிடைச்சாச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறலாம். ஆஸ்பத்திரிக்கு. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? சக்தி, அம்மா தாயே, சக்தி, சக்தி இங்க பாருங்க. சக்தி, என்னம்மா என்னம்மா என்ன சொல்ற? என்னம்மா சொல்ற? சக்தி, 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 அக்கா, அக்கா, அவ கையில ஏதோ இருக்கு பாருங்களேன். அங்க பாருங்களேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. என் சக்தி நான் ஜெயிச்சிட்டா. சொன்னேன்ல. என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. என்னப்பா அது? இந்த பொண்ணு கையில சங்கு இருக்கு. சாமியோட சங்க என் பொண்ணு கொண்டு வந்துட்டாயா? அப்பா சொடலமட கற்பண்ண சாமி, என் புள்ள உசுர காப்பாத்தி கொடுத்துட்டீங்க சாமி. கொடுங்க அந்த சங்க கொடுங்க. குடுமா. அக்கா இத குடுக்கா. இந்தாங்க ஐயா. இந்தாங்க ஐயா. சாமி இது ஒரிஜினலா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. அம்மா தாயே, சாமியா சொல்லிட்டாருப்பா இதான் ஒரிஜினல் சங்குன்னு. சக்தி, உன் கையில சங்கு கிடைக்கிறதுக்கு நீ மட்டும் இல்லம்மா, உன் குடும்பமே பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த சாமி உன் பக்தியை பரிபூர்ணமா ஏத்துக்குச்சுன்னு அர்த்தமா? அக்கா, யோ, என்ன விளையாடுறீங்களா? நான் கொண்டு வந்ததுதான் ஒரிஜினல். இவர் கையில இருக்கிறது போலி. புஷ்பாமா, இத பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சங்குன்னு. சும்மா சும்மா பிரச்சனை பண்ணாதீங்கம்மா, அப்புறம் இந்த ஊர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்காது. சரி வாங்கப்பா, போய் பூஜையை பார்ப்போம். வாங்க, வாங்க. பாத்து எந்திரிமா. அக்கா நீங்க போயிட்டே இருங்க, நான் சரி வந்துடுறேன். தம்பி. என்ன புசுப்பா, போலீஸ் அங்க எடுத்துட்டு போயிட்டு படம் போடுறியா? கொன்றுவான் பாத்துக்க. ஹேய், நீ எந்த ரூட்ல போனாலும் நம்ம கிட்ட உன் படம் ஓடாது. ஏன்னா அந்த சாமியே எங்க பக்கம் தான் இருக்கு. டேய், சங்கிலின்னு பேர் வச்சா மட்டும் போதாது,
சங்க எடுக்க தெரியணும். டேய் போடா போடா போடா. ஓவரா பில்டப் குத்து. இவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. அக்கா நீ வாக்கா வா. போ. நல்ல வேலைக்கா, இதை மட்டும்தான் கண்டுபிடிச்சானுங்க. அவளை தண்ணிக்குள்ளேயே பிடிச்சி அமுக்க ஆள் அனுப்புறத அவனுங்க கண்டுபிடிக்கவே இல்லை. எப்படிடா அவ பொழைச்சா? எப்படிடா சங்கு அவ கையில கிடைச்சது? டேய் நீங்களா எங்கடா போனீங்க? தண்ணிக்குள்ளதான் மேடம் இருந்தோம். அப்ப பேய் மாதிரி ஒரு உருவம் வந்து எங்களை விரட்ட ஆரம்பிச்சிச்சு. நாங்க பயந்து வெளியில வந்துட்டோம் மேடம். ஐயோ, எப்ப பார்த்தாலும் இப்படி பேய் பிசாசுன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்கடா முதல்ல. என்ன பண்றது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு? டேய் என்னடா சொல்ற? பேய் மாதிரி உருவமா? ஆமாண்ணே, பேய் மாதிரி தானே இருந்துச்சு, சாமி மாதிரியும் இருந்துச்சுண்ணே. ஒன்றும் புரியலண்ணா எங்களுக்கு. இதை தாண்டா எங்க அக்கா கிட்ட அன்னைக்கு நானும் சொன்னேன், நம்பவே மாட்டேன்து. இந்தா போய் துவச்சுக்க போ. சக்தி என்ன யோசிச்சுட்டு இருக்க? வெற்றி, என்னாலே நம்ப முடியல. ஆக்சுவலி நான் குளத்துல செத்து போயிட்டேன்னு நான் நினைச்சேன். அந்த புஷ்பா ஜெயிச்சிருவா, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா யாரும் என் காதல உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அத நினைச்சா இப்ப கூட என் உடம்பு புல்ல அரிக்குது. சக்தி என்ன சொல்ற நீ? ஆமா வெற்றி, சங்கனை பார்த்த மாதிரியும் அதனை எடுத்த மாதிரியும் தான் இருந்துச்சு. ஆனா சங்கு என் கையில வந்த மாதிரியும் இருக்கு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல வெற்றி. எனக்கு ஒரே மிஸ்டிங் ஃபீலிங்கா இருக்கு. மிஸ்டிக் ஃபீலிங்கா? அப்படின்னா 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 எப்படி சொல்லுவாங்க? தெய்வ செயல்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓ என்னமோ, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் லிப்ஸ்டிக் ஃபீலிங் தான். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு சீரியஸா யோசிக்கவே தெரியாதா? சக்தி என்ன சக்தி, நீ குளத்துல உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? உனக்கு முதல் உதவி எல்லாம் பண்ண, என்ன போய் திட்டுற? சக்தி இங்க பாரு, இப்படி தள்ளி நில்லுடா. ஊர்ல காப்பு கட்டிருக்காங்கன்னு தெரியல உனக்கு? அதுக்கு நான் ஏண்டி தள்ளி நிக்கணும்? திருவிழா எதுக்கு நடத்துறாங்க தெரியுமா? ஊர்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுவே தெரியாம பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு. நாங்க ஜெயிச்சு எங்க அம்மாவுக்கு பரிவட்டம் வாங்கி தர முடியாதுன்னு நீ ஓடிட்டல்ல. எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, நான் எப்படி சங்கு எடுப்பேன்னு சொன்னல. அது எப்படிரா? எப்படி ஊன்னு சங்கு உதவன்னு சொன்னல, எப்படிரா? அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சு என் பக்கத்துல வந்து நிக்கிற. அதுவா? இப்போ வீட்ல வேற யாரும் இல்லையா, நீ வேற தனியா இருக்கியா, நீ பயந்துடக்கூடாதுல, அதான் பக்கத்துல வரேன். ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தலடா. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. என்ன மருமகனே, சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்துட்டோமா? அதெல்லாம் இல்லக்கா, நீ வேற. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, யமுனாக்கா பிரசாதம் செய்யறத பத்தி நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது, யமுனா பிரசாதம் செய்ய போறாங்களா? ஏய், இத எப்ப முடிவு பண்ணீங்க? ஆமா, அதுக்கே மருமகனே இப்படி சாக்காகிறியே? ஆமா, எனக்கு புரியல. ஏன் நான் பிரசாதம் செஞ்சா என்ன? பிரசாதம் செஞ்சா என்னவா? ஹலோ, காலையில எந்திரிச்சு இட்லி பானை ஏத்தி இறக்கி பக்கத்திலே ஒரு அடுப்புல சாம்பார் வச்சு பக்கத்திலே அம்மிக்கல்ல சட்னி அரைச்சு 2 இட்லி சாம்பார் வடன்னு உங்க மெஸ்ல போடுற மாதிரி ஈஸி நினைச்சீங்களா? கோவில் பிரசாதங்க. வெற்றி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதுவா இருந்தாலும் வெளிப்படையாவே சொல்லுங்க. இன்னும் என்னத்த வெளிப்படையா சொல்றது? வெற்றி, நீ சும்மா இருக்கியா? அக்கா, நீ வெற்றி சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதக்கா. அக்கா, நீ சும்மா இரு. வெற்றி, இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப யமுனா அக்கா சமையல் செய்யதான் லாய்க்குன்னு சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்றேன். அப்புறம் என்ன ஏதும் தப்பா சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். இங்க பாருங்க, சாமிக்கு பிரசாதம் செய்யறது ஒரு கலை. ஆனா யமுனாக்கு அதெல்லாம் சொடக்கு போட்டாலும் வராது. இதெல்லாம் செட் ஆகாதுங்க, விட்டுருங்க அப்படியே. என்ன வெற்றி, என்ன மட்டம் தட்டுறீங்களா? நான் ஏங்க உங்களை மட்டம் தட்ட போறேன்? உண்மையா சொன்னேன். அதுக்கு பேர் மட்டம் தட்டுறதா என்ன?
அது என்ன? எப்படி நீங்க எங்களால முடியாதுன்னு சொல்லுவீங்க? கோயில்ல வச்சும் அப்படிதான் சொன்னீங்க, சக்தி அக்காவையும் அப்படிதான் சொன்னீங்க, இப்போ யமுனா அக்காவையும் அப்படியே சொல்றீங்க. ஏன் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? விடு விடு, தம்பி ஏதோ மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்லிடுச்சு. நீயாச்சு வெற்றி தம்பியாச்சு. சாந்தாக்கா, நான் சீரியஸாவே சொல்றேன், யமுனாலாம் இட்லி சாம்பார் வைக்க தான் லாய்க்கு. அக்கா, கோயில் பிரசாதம்லாம் சரியா வராதுக்கா. பேசாம நம்ம மீனாட்சி அம்மாவே செய்யட்டும். இல்லைன்னா பிரசாதம் வெறும் சாதமா தான் வரும். சாமி இல்ல, நம்ம தெருவுல சுத்திட்டு இருக்கிற ஆசாமி கூட சாப்பிட முடியாது.